வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அந்த கட்டளையே, வேதமே, போதக சிட்சையே, அந்த வேர்டு சொல்லும்போது அன்பே கடவுள்னு சொல்லும்போது அன்பு தான் கடவுள், மற்றது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை மட்டும்தான் குறிக்குது. ஸோ இப்போ வெளிச்சம், வேதமே வெளிச்சம் சொன்னாக்க, வேதம் இல்லைன்னா அங்கே முழுசாக இருள் தான் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் வேண்டும்? ஆதியாகமத்தில் பார்த்தாக்க பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அந்த ஒழுங்கு இல்லாத இடத்துல வெளிச்சம் வேண்டும், அதாவது வேதம் வேண்டும். வெறுமையாக இருக்கிற இடத்துல வெளிச்சம் வேண்டும், வேதம் வேண்டும். வேதத்தையும் பொதுவாக இப்போ நான் பேசுகிற வார்த்தையையும் என்னையும் பிரிக்க முடியாது. அப்போது தேவன் பேசின வார்த்தையையும் அவரையும் பிரிக்க முடியாது. அவர் பேசின வார்த்தை தான் வேதம், தேவன் பேசிய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். பைபிளை வேர்ட் ஆஃப் காட்னு தான் சொல்லுவாங்க. அவர் வார்த்தையையும் அவரையும் பிரிக்க முடியாது. அவர் தான் வெளிச்சம். இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ், நல்லா படித்த ஒரு அப்பா அம்மா, 2 பெண்கள், நல்ல வயதுக்கு வந்த பெண்கள், அவங்கள ஏதோ ஒரு ஏதோ ஒரு இந்த சூனியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தை கேட்டு செல்வம் வரணும், நீண்ட ஆயுசு வரணும்னாக்க அவங்கள நீங்கள் பலி கொடுக்கணும்னு சொல்லி நல்ல வளர்ந்த பொண்ணுங்களை கொன்னுட்டாங்க. அது நாடு ஃபுல்லாக பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு. நல்லா படிச்சிருக்கிறாங்க, அறிவாளிங்க தான். எங்கெங்கே போச்சு அந்த புத்தி, அந்த ஞானம், அறிவு எங்கே போச்சு? இல்லை. அவங்க தலையில் வெளிச்சம் இல்லை, வேதம் இல்லை, இறைவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி 2 பொண்ணுங்களையும் கொன்னுட்டாங்க. அவங்களும் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, சும்மா எந்த பிரச்சனையாக இருக்கட்டுமே, பேசிகிட்டே இருக்கும்போது திடுன்னு போய் கதவு சாத்திக்கிட்டு தூக்கில் தொங்கிட்டான். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்ன தான் உயிரே போயிடுச்சு. நல்ல அறிவாளி, நல்லா சம்பாதிக்கிறவன், நல்லா அழகாக ஃபேராக இருப்பான், சூப்பராக இருப்பான், எல்லா இடத்துக்குலாம் போயிட்டு வந்து நல்லா. அப்போ குடும்பத்தில் வெளிச்சம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு வேதம் தெரிஞ்சாது, அப்பா அம்மா வேதத்தை சொல்லிக் கொடுக்கல, அப்பா அம்மாவுக்கும் வேதத்தை சொல்லிக் கொடுக்கல. அப்போ வேதம் இல்லைனாக்க குடும்பத்தில் ஒரு தனி மனுஷனுக்குள்ள வெளிச்சம், அந்த தெளிவு, அந்த துணிவு, அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு மனநிலைமை இருக்காது. வேதமே வெளிச்சம். இருள்னாக்க என்ன சொல்லலாம்? பாவம், ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமை, சிக்கல், ஒரு பயம், இதை குறிக்கலாம். வெளிச்சம்னாக்க அது ஒரு மகிழ்ச்சி, நம்பிக்கை, துணிவு, விடுதலை, தெளிவு, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த காலத்துலலாம் குழையாடியிலையும் ஆற்றுலையும் போய் தண்ணி முண்டுட்டு வந்திருந்தப்பெல்லாம் இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி டேப்பை திறந்த உடனே வருது, அதில் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. அப்போ இல்லாத ஸ்ட்ரெஸ் இப்போ வந்துருச்சு. கால்நடையாக நடந்தே போனப்போ வராத ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி பைக்கில் போகும்போதும், காரில் போகும்போதும், ட்ரெயின் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃப்ரீ பஸ் வேறு இருக்குது, இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது. யாரை பார்த்தாலும் ஓன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனுஷனுடைய மனசில் தெளிவே கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது. எல்லாம் ஏதோ பிடிச்ச மாதிரி, பிரம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் ஏறினா எல்லாம் குறுகுறுன்னு. மனசுக்குள்ளே வெளிச்சம் இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநலம் இல்லாததுனால எல்லாரையும் திருட மாதிரியே பார்த்துட்டு, நியூஸை பார்த்து, செல்லை பார்த்து, முகத்தில் தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி எல்லா முகமும் குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம்னா எங்கேயாச்சும் போய் தான் சொல்லணும், லெட்டர் போடணும், 1 வாரம் ஆகும். அப்போ இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி இங்கேருந்தே நம்ம ஃபோன் அடித்து உலகம் ஃபுல்லாக பேசலாம். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. என்னாச்சு? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில் வெளிச்சம் இல்லை, வேதம் இல்லை. இப்போ நீங்கள் அதே ஆண்டவர் ஃபஸ்ட்டு படைச்சது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சத்தையும் இருளையும் 2ஆக பிரித்தார், வேறையாக பிரித்தார். ஃபஸ்ட்டு படைச்சதே வெளிச்சம்தான். இப்போ நீதிமொழி 29:18 ஒரு வசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்,
வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம்னா என்ன? வரப்போவதை முன்கூட்டியே அறிவிப்பது, அதான் தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. இப்போது பார்த்தீங்கன்னாக்க வேதம் தான் தீர்க்க தரிசனம். ஃபஸ்ட்டு வேர்டு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அடுத்த வார்த்தை வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ரெண்டும் ஒன்று தான். வேதத்தை காக்கிறவனா நான் பாதுகாக்கிறதா, பத்திரமா வச்சுக்கிறதா? வேதத்தை ஃபாலோ பண்ணுறவன் பாக்கியவான். வேதத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நகர்ந்து போவதற்கு வேதம் ஒரு மிகச்சிறந்த வேதம் வெளிச்சமாக இருக்கிறது. வேதமே வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ அங்கே வேதம் இல்லைனாக்க அவங்க ரிசல்ட்டு கிடைக்க போகிறதில்ல. போச்சு, அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அளவாக முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நினைக்கும் போது தான் அவன் போய் சூசைட் பண்ணிக்கிறான், செத்து போயிடுறான். நஷ்டம் வந்தோன்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, போய் செத்து போயிடுறோம். சரியான டைமில் இறைவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து பேசுச்சுனாக்க வச்சுங்களேன், நம்ம இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். பைபிளை ஓப்பன் பண்ணி படித்தா தேவன் நம்மோட பேசுகிறார். வேதம் நம் வாழ்க்கையின் வெளிச்சமாகிறது. உங்கள் லைஃப்பில் நெருக்கமான நேரத்தில் எந்த வேர்டு வந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். என் லைஃப்பில் பல டைமில் அந்த மாதிரி வேர்டு என்கிட்ட பேசியிருக்கு, ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார். எப்படின்னா வேதத்தின் வழியாக. நிறைய அந்த நியூஸ் பார்த்துட்டு தான் நம்ம டென்ஷனாக இப்போ சில நாள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி படிக்கும்போது வார்த்தை, தூரத்திலிருந்து வர துர்ச்செய்தியை கேட்பதனால் நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்குன்னு ஒரு வசனம். அன்றைக்கி நைட்டு நல்லா அனுத்துவங்கினேன். நிறைய அந்த கஷ்டம், இந்த சின்ன இந்த குழந்தைங்களை கடத்துறது, பல மோசமான சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான சம்பவம் நெகட்டிவாக தானே வருது. அந்த அதெல்லாம் படிக்கும்போது எல்லாருமே அந்த மாதிரி தானே இருக்கிறோம். தூக்கம் வராமல் வெட்டு, கொலை, சின்ன பசங்க, அந்த ஸ்கூல் பசங்களாம் கஞ்சி அடிச்சுட்டு சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கம் இல்லாமல் போகிற நேரத்தில் அந்த துர்ச்செய்தியை நம்ம கேட்குறதுனால நம்ம பயப்பட மாட்டோம். நீதிமானுடைய இருதயம் தேவனை நம்பி கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு வந்துச்சு பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மண்டையிலேருந்து காணாமல் போயிடுச்சு. நல்ல தூக்கம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழணும்னா வேதம் மாத்திரம்தான் வெளிச்சமாக இருக்க முடியும். ஸோ வேதத்துக்கு இன்னொரு புக்கு ஒரு அண்ணா சொன்னார், புக் ஆஃப் ரிசல்ட்டுன்னு சொல்லி. அதுதான் தீர்வின் புத்தகம். உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னா ஓப்பன். அதை பைபிள் கிறிஸ்துவ புத்தகம்னு பார்க்காம அது ஒரு மந்திர புத்தகம்னு வச்சுக்கோங்க. நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிற ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு ஒரு புக்கை வாங்கி படிங்க. திருக்குறள் படிக்கிறவங்கள அது மாதிரி எத்தனையோ புக்கு வாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பைபிள் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். வேதமே வெளிச்சம், வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். நன்றி.